ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான வீடியோ. இந்த வெயில் நேரத்துல ஜில்லுன்னு அப்படியே ஐஸ் சாப்பிடலாம், குச்சி ஐஸ் சாப்பிடலாம். நம்ம பழைய ஞாபகங்கள்லாம் அதை சாப்பிடும்போது அந்த நினைப்புகள் வரும். அப்படி நல்லா குளு குளு குளுன்னு இருக்கும் வயிறு நம்ம இதை சாப்பிடும்போது. இந்த ஐஸை அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டா நம்ம தர்பூசணியும் ஆரஞ்சும் வச்சு ரெண்டு விதமா ஐஸ் செஞ்சுருக்கேன். அந்த ரெண்டு ஃப்ளேவரில் டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி செய்ய போகிறோம்ங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த குச்சி ஐஸு நம்ம செஞ்சது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்கு. இதே மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான குச்சி ஐஸ் எப்படி செய்யலாம்னு நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து தர்பூசணி 1 கிலோ உள்ள பழம் எடுத்திருக்கிறேன், 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நம்ம வந்து இன்னைக்கு ஐஸ், ஆரஞ்சு ஐஸ் ஒன்று, தர்பூசணி ஐஸ் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். இது பாதாம் பீஸும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சிருவோம், நல்லா ஊறி போயிடுச்சு. இது மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து சேமியா, வறுத்த சேமியா எடுத்து வச்சிருக்கிறேன். 2 ஆரஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கிலோ உள்ள தர்பூசணி எடுத்து வச்சிருக்கிறேன். சுகர் இருக்கு. இதுதான் நம்ம வந்து இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல தர்பூசணியை விதை இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் போட்டுக்கலாம். பெரிய முத்தல் விதையா இருந்தால் எடுத்துடணும். ஓரளவுக்கு சிலதை எடுத்துடலாம். பிஞ்சு விதைக்கு ஒன்றும் கணக்கு இல்லை, அது ஒன்றும் பண்ணாது. கருப்பாக விதை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துவிடணும். இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தர்பூசணியை நம்ம விதை இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சேமியா வந்து நான் வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா இருந்தால் நீங்கள் வறுத்துக்கங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4-5 ஸ்பூன் உள்ள சேமியாவை இதில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊறட்டும். சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இதை இந்த தர்பூசணியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம அடிச்சுக்கிறணும். சுகர் சேர்த்து நம்ம அடிச்சுட்டு வரணும். இப்போ இதுக்கு வந்து இந்த தர்பூசணியில் நம்ம ஒரு 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 2, 3, 4, 5. நீங்க சுகர் சேர்க்காம கூட நீங்க போடலாம். அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா அது போட்டுக்கணும். அரை இனிப்பா தெரியும். இது கொஞ்சம் சுகர் போட்டீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கல தெரியும். இப்போ இதுல வந்து ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சுக்கலாம். ரொம்ப சின்னதா இருந்தா ஒரு பழம் புழிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பழமா இருந்தா அரை மூடி. விதையை எடுத்துருங்க, ஏன்னா அடிபட்டு கசப்பு தன்மை வந்துடும். இப்போ ஒரு வடிகட்டை வச்சு வடிகட்டியில நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்படி இதுன்னா இப்போ நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. வடிகட்டி பாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தர்பூசணி ஜூஸ் அங்கே அடித்து வச்சுருக்கோம். இப்போ இது ஆரஞ்சு 2 பழம், இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு ஜாரில் பிழிஞ்சுக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டோம். இதை அடிச்சுக்கிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம நல்லா ஆரஞ்சை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க, இருக்கட்டும். இது இப்படியே. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். போட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சரி, கலந்து கரைஞ்சிரும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சேமியாவை, வறுத்த சேமியாவை ஊற வச்சிருக்க தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த பாதாம் பீஸ் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அது நல்லா ஊறி நான் வச்சிருக்கிறது. அது 2 நாள் ஆச்சு ஊற வச்சு. அதனால நல்லா கல்கண்டு மாதிரி அப்படியே விளையேன்னு இருக்கு பாருங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2, 3 ஸ்பூன் போதும்.
நல்லாயிருக்கும். அந்த பாதாம் பிசினோட சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஐஸ் மோல்டு விற்கிது, நம்ம பாத்திர கடைங்கள்ல எல்லாம் கிடைக்கிது. நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இதில் பெருசும் இருக்குது, 4 சைஸ் உள்ளது தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி உள்ளது வாங்கியிருக்கேன். இப்போ இந்த தர்பூசணி பாதாம் பிசின் உள்ளதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த சேமியா நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஊறினா கொல கொலன்னு போயிடும். அதனால் சும்மா ஒரு நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஊற விடக்கூடாது. இதை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மலாம் வாங்கி சேமியா ஐஸ் ஜவ்வரிசி ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கோம்ல சின்ன வயசில், அந்த மாதிரி இதை இதில் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, இதை இதில் ஊற்றிக்கலாம். போதுமானது. இப்போ இதுக்கு வந்து அதிலே ஒரு ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஸ்டிக்கை வச்சு அப்படி முடிக்கலாம். எல்லாத்துக்குமே ஸ்டிக் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக்கில் இதை வச்சிடலாம். இது இருக்கட்டும். மீதி இருக்கிறத நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 3லையுமே நம்ம தர்பூசணி இது போட்டிருக்கோம்ல பாதாம் பிசினு, அதில் அதோட இந்த சேமியாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரில. இந்த 3 டம்ளர்லையும் நம்ம ஊற்றிக்கலாம். அது போகவும் மிச்சம் இருக்கும். நம்ம வேணும்னா ஒரு கிண்ணத்தில் வச்சு கூட வச்சுக்கலாம். ஜூஸாக கூட குடிச்சுக்கலாம். பெரிய டம்ளரில் ஊற்றி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மீதம் இருக்குது, இதை நம்ம அப்படியே ஜூஸாக குடிச்சுக்கலாம். இது போதும். அதுக்கு மேலே ஐஸ் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இதுவே போதுமானது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கலாம், நமக்கு சௌரியமாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ இப்படி போடக்கூடாது. நான் ஒரு காமிக்கிறதுக்கு தான் பண்ணேன். இப்படி வச்சிடணும். வச்சு கவர் போட்டு நம்ம வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். அந்த ஸ்டிக்கு இல்லைன்னாக்கா இப்படி தான் நம்ம வச்சுக்கணும் ஸ்பூனு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு இந்த ரப்பர் பேண்டை போட்டு நம்ம எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி வச்சிடலாம். ரப்பர் பேண்டை போட்டு மற்றதுக்கும் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த நம்ம ஹோல் போட்டு வச்சிருக்கிறதுக்குள்ள இப்படி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வச்சிடலாம். இப்போ நமக்கு ரெடி பண்ணியாச்சு. 3 டம்ளரையும் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த தர்பூசணி ஜூஸு. இதில் ஆரஞ்சும் தர்பூசணியும் கலந்து வச்சுருக்குறோம். இதில் சேமியாவும் இந்த பாதாம் பிசினும் கலந்ததை இதில் வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஒரு 7 மணி நேரம் வச்சுருந்துட்டு எடுத்துக்கணும். நான் இப்போ நைட்டு தான் இப்போ சாயங்காலம் செய்கிறேன். இப்போ ஒரு 7 மணிக்கு நான் வைக்கிறேன்னா காலையில் எடுத்தோம்னா நல்லா சூப்பராக செட் ஆயிரும். நைட்டுக்கு பண்ணி காலையில் வைக்கிறது நம்ம மத்தியானம் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு 11 மணிக்கு. அதனால் இப்போ கொண்டு இந்த ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இப்போ நமக்கு நைட்டு போட்டு வச்சோம் இந்த ஐஸு. இந்த இப்போ தர்பூசணியும் ஆரஞ்சும் இப்போ அது நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எடுத்த பிற்பாடு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் லூஸ் கொடுத்து நம்ம அசைச்சு எடுக்கணும். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு நம்ம ஆரஞ்சு சேமியா கலந்த ஐஸ். எப்படி இருக்காருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம தர்பூசணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், சூப்பர்.
மேலே சேமியாவும் அதுவும் அந்த கலரில் இருக்குது. கீழே பாருங்கள் ரெட்டிஷாக இருக்குது, பிங்காக. இதை அப்படியே வைக்கலாம். நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கவர்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுவும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கட்டும். சூப்பராக வந்திருக்குல்ல, செம்மையாக வந்திருக்கு பாருங்க. அப்படியே அழகாக ஸ்பூனில் பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக சாப்பிடலாம். ஸ்டிக் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த ஸ்பூனை வச்சு நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். இது ஈஸியாக இருக்குல்ல. இந்த இதுக்கு நல்லா இருக்கும். இந்த வெயில் நேரத்தில் இப்படி போட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும். இதை பார்ப்போம். சூப்பர். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். வாங்க, நம்ம குச்சி ஐஸு செஞ்சு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இதை நல்லா இந்த கோடை நேரத்தில், இந்த வெயில் நேரத்தில் சாப்பிட்டு நல்லா குளு குளுன்னு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.